ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, Acerல ஒரு 50 இன்ச்சில நம்ம ஒரு டிவி வாங்கியிருந்தோம். அந்த டிவிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இதில என்னென்ன போட்டிருந்தோம்னா, கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தோம். அதில ஓப்பன் டெலிவரியும் அதில கூட சேர்த்து போட்டிருந்தோம். ஏன்னா ஓப்பன் டெலிவரி போடுறது ரொம்ப சேஃபான பொருள். ஏன்னா சொல்றேன், ஏன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்க சில டைம்ல ஓப்பன் டெலிவரி பண்ணியிருந்தா அவங்களே ரிட்டர்ன் எடுத்துருப்பாங்களே, நீங்க ஏன் இவ்வளோ நேரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால டெலிவரி பண்ணும்போதே ஓப்பன் டெலிவரி போடுங்க. அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் டெலிவரி போடுறதுனால இப்போ டெலிவரி பாய் எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்ட்டா ஆன் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு போவாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் வரும்போது கரெக்ட்டா ப்ராப்பரா செக் பண்ணி மாட்டிட்டு, எல்லாத்தையும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி உங்களோட ரிமோட் குடுத்துட்டு தான் போவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில என்னென்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வால் மவுண்டிங் இதில வரல. ஆனா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது வால் மவுண்டிங் எடுத்துன்னு வராங்க. அதுக்கு தனி பிரைஸ் போடுறாங்க. அந்த வால் மவுண்டிங் பிரைஸ் இது ₹500 அப்படின்னு போடுறாங்க. இதில டிவி ரிமோட்ல எல்லாமே YouTube, அதுக்கப்புறம் Google AdSense எல்லாமே இதில சூப்பரா கனெக்ட் ஆகுது. நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். வாய்ஸ்லாம் எங்க வச்சிருந்தாலும் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. நாங்களே கொஞ்சம் ஒரு 5 மீட்டர் தொலைவுலேருந்து ரிவர்ஸ்லேருந்து வச்சு பார்த்தோம். அப்போ கூட கரெக்ட்டா ஒர்க் ஆகுது எல்லாமே. எல்லாமே இந்த டிவில ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. கரெக்ட்டா அல்ட்ரா ஹெச்டி கூட நாங்க ப்ளே பண்ணி பார்த்தோம். கரெக்ட்டா 4K வீடியோ கரெக்ட்டா ப்ளே ஆகுது. அது மட்டும் இல்லாம, இதில சில யூடியூப்ல சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் நானு. HDMI கேபிள் தான் அதிகமா ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த HDMI ப்ராப்ளம் இப்போ வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அது கேபிள்லயும் அந்த அளவுக்கு ஃபால்ட் இல்ல. ஏன்னா இப்போ HDMIல 3 கேபிள்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது AVலயே பார்த்தீங்கன்னா, 3 போர்ட் கனெக்ட் பண்ற ஒரு சிங்கிள் போர்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து USB பார்த்தீங்கன்னா 2 கேபிள் குடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம். அதோட ஸ்மூத்னஸ்ஸு அதிலேயே குடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதில ஐ வச்சு பார்த்தோம். அதோட ஸ்மூத்னஸ்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இந்த சவுண்ட் குவாலிட்டிலாம் உண்மையிலேயே 36 வாட்ஸ் சவுண்ட் குவாலிட்டில உண்மையிலேயே எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு ஹோம் தியேட்டரே இல்லாம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு நம்ம எப்படி பார்த்தா எப்படி இருக்குமோ, அது மாரி சூப்பரா இருக்கு. ஏன்னா வீடியோ குவாலிட்டியும் சரி, எல்லாமே பிக்சர்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில Play Storeல எல்லா ஆப்ஸும் டவுன்லோட் பண்ணி நான் கேம்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு எது தேவையோ கண்டிப்பா இது எல்லா தேவைக்கும் பூர்த்தி பண்ற மாரி இந்த டிவி இருக்கும். இந்த டிவில லோ பட்ஜெட்லயும் வித்துட்டுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்ட்டான ரேட்டுக்கு இது ஒரு டிவி வாங்குனீங்கன்னா, இந்த டிவி கண்டிப்பா வாங்கலாம். ஓகேங்களா? இதுலயே ஒரு 50 இன்ச்சஸ் இருக்கு. 55 இன்ச்சு, அது 65 இன்ச்லாம் இருக்கு. இதெல்லாம் தனித்தனி ரேட்ஸ் இருக்கு. இது நான் வாங்குனது 55 இன்ச் அ த ரூ. 29 குடுத்து வாங்குனேன். 29,000 ஓகேங்களா? இதுல 55 இன்ச் 34 இருந்தது. இப்போ மேக்ஸிமம் ரேட் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்